5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அரை நூற்றாண்டு காலம் ஒரு கட்சியின் தலைவர். இந்திய அரசியலில் எந்த தலைவரும் தொட முடியாத இமாலய சாதனை இது. இன்று சென்னை மாநகரம் இந்தியாவின் ஐடி தலைநகரங்களில் ஒன்றாக கம்பீரமாக நிற்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் அவர் அமைத்த டைட்டல் பார்க் தான். மேலும் பல பாலங்கள், அண்ணா நூற்றாண்டு நூலகம், மெட்ரோ ரயில் திட்டம், அவர் கட்டியெழுப்பியவை வெறும் கட்டிடங்கள் அல்ல, நவீன தமிழ்நாட்டின் எதிர்காலம். உழவர் சந்தை, இலவச பஸ் பாஸ், கலைஞர் காப்பீட்டு திட்டம், அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றும் கோடிக்கணக்கான தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கின்றன. 80 ஆண்டுகால பொதுவாழ்வு, 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முறை கூட தேர்தலில் தோற்காத சரித்திரம். 2018இல் ஓய்வெடுக்காமல் உழைத்த சூரியன் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றிருக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தின் உரிமை குரலாகவும் தமிழ்நாட்டின் நவீன வரலாறாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். Download ShareChat. 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அரை நூற்றாண்டு காலம் ஒரு கட்சியின் தலைவர். இந்திய அரசியலில் எந்த தலைவரும் தொட முடியாத இமாலய சாதனை இது. இன்று சென்னை மாநகரம் இந்தியாவின் ஐடி தலைநகரங்களில் ஒன்றாக கம்பீரமாக நிற்கிறது என்றால் அதற்கு அடித்தளம் அவர் அமைத்த டைட்டல் பார்க் தான். மேலும் பல பாலங்கள், அண்ணா நூற்றாண்டு நூலகம், மெட்ரோ ரயில் திட்டம், அவர் கட்டியெழுப்பியவை வெறும் கட்டிடங்கள் அல்ல, நவீன தமிழ்நாட்டின் எதிர்காலம். உழவர் சந்தை, இலவச பஸ் பாஸ், கலைஞர் காப்பீட்டு திட்டம், அவர் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றும் கோடிக்கணக்கான தமிழர்களின் வாழ்வில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கின்றன. 80 ஆண்டுகால பொதுவாழ்வு, 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு முறை கூட தேர்தலில் தோற்காத சரித்திரம். 2018இல் ஓய்வெடுக்காமல் உழைத்த சூரியன் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றிருக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தின் உரிமை குரலாகவும் தமிழ்நாட்டின் நவீன வரலாறாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். Download ShareChat.